Taste the Daily. திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அருகே பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் நடந்தே பள்ளிக்கு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சூக்களம்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது. முக்கியமாக பேருந்து வசதி இல்லாததால் மாணவ மாணவியர் தினமும் 5 கிலோமீட்டர் தூரம் காட்டு வழியில் நடந்தே பள்ளிக்கு செல்வதாகவும், ஏழை மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதியை கூட வழங்க முடியாத வக்கற்ற அரசாக ஸ்டாலின் அரசு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மழையின் போது மின்வயர் அறுந்து விழுந்ததால் 3 ஆடுகள் பலியாகின. போடியகவுண்டன்பட்டி கிராமத்தில் மழை பெய்த நிலையில் மின்வயர் அறுந்து தன்ராஜ் என்பவரின் வீட்டின் முன்பு கட்டப்பட்டிருந்த ஆடுகள் மீது விழுந்தது. இதில் 3 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் நல்வேளையாக பொதுமக்கள் உயிர் தப்பினர். விடிய அரசின் மின்வாரியம் முறையாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததே மின்வயர் அறுந்து விழுவதற்கு முக்கிய காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் பிடிபட்டார். இருளக்குடுமன்பட்டியைச் சேர்ந்த 75 வயது அழகாத்தாள் என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது உதவி கேட்பது போல நடித்து அவர் அணிந்திருந்த சுமார் 5 சவரன் தாலி செயினை பறித்துக் கொண்டு மர்ம நபர் தப்பி ஓடினார். புகாரின் பேரில் பிரபுகுமார் என்பவர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குருவிலாம்பட்டிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் உசிலம்பட்டி பேரையூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகம் சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பாக்கியபுரத்தில் நிதி நிறுவனம் நடத்தி 34 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட இளம் பெண் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். எஸ்தாக்கியார் மக்கள் நிதி நிறுவனத்தில் அதிக வட்டி தருவதாக கூறியதால் ஏராளமானோர் பணம் மற்றும் நகைகளை முதலீடு செய்துள்ளனர். முதலீடு செய்தவர்களுக்கு முதிர்வு காலம் முடிந்தும் பணம் திருப்பி வழங்கப்படாத நிலையில் திடீரென அலுவலகம் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த நிதி நிறுவன நிர்வாக இயக்குநர்களான அல்போன்ஸ் லிபோரியா, சூசை சார்லஸ், ராபின் ஜோஸ், மேலாளர் அனிஷா ஆகியோர் பிடிபட்டனர். கோவை அருகே 1,25,00,000 மதிப்புடைய தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் 2 பேர் பிடிபட்டனர். கடந்த ஜூன் மாதம் கோவையிலிருந்து திருச்சூர் சென்ற கேரள நகை வியாபாரியை தாக்கிவிட்டு மர்ம நபர்கள் தங்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கேரளாவை சேர்ந்த 6 பேர் ஏற்கனவே பிடிபட்டனர். இதனைத் தொடர்ந்து வாளையார் சோதனைச் சாவடியில் நடைபெற்ற வாகன தணிக்கையில் கேரளாவை சேர்ந்த சதாம் ஹுசேன், ரோஷன் ஆகிய 2 கொள்ளையர் பிடிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே விபத்து வழக்கில் இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான முத்துகிருஷ்ணன் கடந்த 2018ஆம் ஆண்டு ஆட்டோவில் சென்றபோது அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முத்துகிருஷ்ணன் மனைவிக்கு 31,53,000 ரூபாய் வழங்க அருப்புக்கோட்டை சார்பு நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதுவரை இழப்பீடு வழங்கப்படாததால் நீதிமன்ற உத்தரவுப்படி 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜலால் ரோடு பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் அஃப்ரோஸ் அகமது என்பவர் வருமான வரியை முறையாக செலுத்தவில்லை என எழுந்த புகாரின் அடிப்படையில் 15 அதிகாரிகள் 8 மணி நேரத்திற்கும் மேலாக அவரது வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் அஃப்ரோஸ் அகமதுவை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதிகளில் சாமந்தி பூக்களின் விலை சரிந்ததால் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பூக்கள் அறுவடை செய்யப்படாமல் நிலத்திலேயே தேக்கமடைந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி அன்று 1 கிலோ 300 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 30 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதால் பறிப்பு கூலி கூட கொடுக்க முடியாமல் பூக்களை செடியிலேயே விட்டுவிடுவதாக கூறப்படுகிறது. விடிய அரசின் வேளாண் நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்கி வாழ்வாதாரத்தை காக்க விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாமல் இருந்த நிலையில் அருவிக்கு நீர்வரத்து குறைவாகவே இருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தை அருகே சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்த முயன்ற அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்கள் வியாபாரம் பாதிப்பதாக உழவர் சந்தை விவசாயிகள் அளித்த புகாரின்படி நகராட்சி அதிகாரிகள் முன்னறிவிப்பின்றி சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் சாலையோர வியாபாரிகள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் ஏழை வியாபாரிகளின் வயிற்றில் அடித்து வாழ்வாதாரத்தை அளிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2.5 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்டனர். சுசி கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் சாய் சுதாகர் என்பவர் கனடா உள்ளிட்ட வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்கள் 32 பேரிடம் 2.5 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் கோயமுத்தூரில் தலைமறைவாக இருந்த சாய் சுதாகர், அவருக்கு உடந்தையாக இருந்த மகேஷ் பாபு ஆகியோர் பிடிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் மெல்லட்டூர் அருகே உள்ள பாப்பா வாய்க்காலில் ஆகாய தாமரைகள் மண்டி காணப்படுவதால் பாசனத்திற்கு தண்ணீர் செல்ல முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வாய்க்கால் மூலம் கோவிந்தநல்லூர், இடையிருப்பு, ரெங்கநாதபுரம் பகுதிகளில் உள்ள பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்த நிலையில் தற்போது தூர்வாராததால் ஆகாய தாமரைகள் நிறைந்து காணப்படுகிறது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பே வாய்க்காலை முழுமையாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.